Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனா நெட்வொர்க்கிங் வித் டாக்கர் கம்போஸ் ஃபைல்ஸ். ஸோ இது ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டாக்கர் கம்போஸ் ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்க்குள்ளே நம்ம வந்து ரெண்டு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது ஆக்சுவலி சர்வீசஸ் தான், பட் டிப்பிக்கலி இது ஒரு கண்டெய்னர் மாதிரி தான் இது. ஸோ இந்த கண்டெய்னர்லேருந்து எப்படி ஒரு கண்டெய்னர் இன்னொரு கண்டெய்னருக்கு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, ரெண்டு கண்டெய்னர்ஸை எப்படி கனெக்ட் பண்ணி ரெண்டு ஆப் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி மெயின் பர்பஸ் என்னென்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் யூஸாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ டாக்கர் கம்போஸ் வந்து மெயின்லி நம்ம வந்து ஸோ ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு நம்ம ஒரு நெட்வொர்க்கிங் ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி டாக்கர் சிஎல்ஐயில் ஸோ டாக்கர் கம்போஸ் யூஸ் பண்ணுவாங்க, டாக்கர் சிஎல்ஐயும் யூஸ் பண்ணுவாங்க நெட்வொர்க்கிங் ஃபீச்சர்ஸ்க்கு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஒரு கண்டெய்னர்லேருந்து எப்படி இன்னொரு கண்டெய்னருக்கு எப்படி நம்ம வந்து டாக்கர் கம்போஸ் யூஸ் பண்ணி ஸோ எப்படி கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாக்கர் நெட்வொர்க்கிங்காக என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களால் இந்த கண்டெய்னர் நெட்வொர்க்கிங்லேருந்து இந்த கண்டெய்னருக்கு வந்து உங்களால் ஈஸியாக வந்து பிங் பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும் வித்தவுட் போர்ட்டு ஃபயர்வால் எனேபிள் பண்ணாமல். ஸோ ஏன்னா இதெல்லாம் ஒரே நெட்வொர்க் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது ஒரே நெட்வொர்க்கில் இருக்கிறதுனால. ஸோ அப்போ இந்த போர்ட் எதுக்காக டிக்ளேர் பண்ணிக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஹோஸ்ட் மிஷின் வந்து இந்த கண்டெய்னர் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த போர்ட்டை வந்து நான் வந்து வெயில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஹோஸ்ட் மிஷின் மூலயமா இந்த போர்ட் யூஸ் பண்ணி உங்களால் நோட் ஆப்பை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த நெட்வொர்க்கிங்கில் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் டாக்கர் நெட்வொர்க்கிங்கில். ஸோ கண்டெய்னர் டு கண்டெய்னர் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு போர்ட்டும் எனேபிள் டிஃபால்ட்டாக ஃபயர்வால் மூலிமா எனேபிள் பண்ணாமல் உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும், ஈஸியாக பிங் பண்ண முடியும் வித் இந்த ரெட்டிஸ் சர்வர் ஹோஸ்ட் நேம் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி வந்து ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு எப்படி நம்ம வந்து நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணி ஸோ எப்படி நம்ம டேட்டாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, எப்படி கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி ஒரு அப்ளிகேஷன் எப்படி திங்க் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்க டாக்கர் கம்போஸ் ஃபைலுக்குள்ளே ரெண்டு கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெட்டிஸர் வந்து இந்த ரெட்டிஸ் இமேஜ் வச்சு காப்பி வச்சு க்ரியேட் பண்ணிடும். ஸோ இந்த நோட் ஆப் வந்து ஸோ நம்ம டாக்கர் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த ப்ராஜெக்ட் டைரக்டரியில் உள்ள டாக்கர் ஃபைல் அண்ட் தென் index.js யூஸ் பண்ணி ஸோ நோட் ஆப் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இது எப்படி நம்ம லிங்க் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ index.jsல நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ எப்பயும் போல் எக்ஸ்பிரஸ் வந்து இது இம்போர்ட் ஆயிரும், ஸோ ரெட்டிஸ் இம்போர்ட் ஆயிரும். ஸோ இந்த ரெட்டிஸ் கிரியேட் கிளைண்ட்டில் தான் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ அதோட ரெட்டிஸ் சர்வரோட ஹோஸ்ட் அண்ட் போர்ட் எல்லாமே டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எதுவுமே டிக்ளேர் பண்ணல. ஸோ இது எப்படி அக்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணணுன்னே இது என்ன பண்ணோம்னா, ஸோ ரெட்டிஸ் சர்வர் வந்து நம்ம இங்கே என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ ஸோ இந்த கண்டெய்னர் நேம் தான் நம்ம இங்கே ஹோஸ்ட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஹோஸ்ட்டுன்னு போட்டுட்டு ஸோ இது நம்ம டிஃபால்ட் என்ன பண்ணோம்னா, ஸோ ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஸோ ரெட்டிஸ் HTTPS ரெக்வஸ்ட்டில் ஸோ myredisserver.com ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பொதுவாகவே கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம இப்படி கொடுக்காம நம்மளோட கண்டெய்னர் வந்து என்ன நேம் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஐ மீன் சர்வீஸ் நேம் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ ஸோ அதோட நேம் நீங்கள் இங்கே கொடுத்தா போதும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலி ஸோ இது என்ன ரெக்வஸ்ட்டு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெட்டிஸ் சர்வர்ன்ற கண்டெய்னர் வந்து நெட்வொர்க் வந்து நம்ம டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே இருக்கான்னு நெட்வொர்க்கிங்குள்ளே இருக்கான்னு பார்க்கும். ஸோ டாக்கர் கண்டெய்னர் நெட்வொர்க்கிங்குள்ளே இருந்துச்சுன்னா ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி ஸோ இந்த கம்போஸ் ஃபைலில் போய் பார்க்கும். ஸோ ரெட்டிஸ் சர்வர் இருக்கான்னு பார்க்கும், ஒரு கண்டெய்னர் க்ரியேட் ஆகிருக்கான்னு பார்க்கும் சர்வீசஸ்ஸு. ஸோ அது க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதோட இமேஜ் என்னன்னு பார்க்கும். ஸோ அந்த இமேஜ் இல்லைன்னா க்ரியேட் ஆகும், ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடுச்சுன்னா ஸோ அந்த இமேஜில் ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸோ கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இங்கே வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ எப்போவுமே நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னாலே ஸோ கண்டிப்பாக இது போர்ட் தேவைப்படும். ஸோ ரெட்டிஸோட டிஃபால்ட் போர்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸோ 6379. ஸோ இதுதான் ரெட்டிஸ் சர்வரோட டிஃபால்ட் போர்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் இந்த பேக்கேஜ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ Node.jsஓட ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது.
ஸோ இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது ஸோ ரெட்டி சர்வர் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா இந்த போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கன்சர்ன் ஸ்ட்ரிங் ஏற்பட்டுரும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட மேஜிக் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நெட்வொர்க்குள்ளேயே இந்த கண்டெய்னருக்குள்ளேயே அதுபோல் நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு, ஸோ நம்ம டேரெக்டாக இந்த நெட்வொர்க்கு ரெட்டி சர்வர் வச்சு நம்ம நோட் ஆப்பையும் பிங் பண்ணலாம். ஸோ இந்த நோட் ஆப்லேருந்து நம்ம ரெட்டி சர்வர் நம்மளால் பிங் பண்ண முடியும் யூஸிங் திஸ் சர்வீஸ் ஆர் கண்டெய்னர் நேம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம நெட்வொர்க்கிங் வந்து டாக்கர் கம்போஸில் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி நம்ம டாக்கர் கம்போஸ் கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரோல் அவுட் பண்ணுறோன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.